ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலாரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சுவையான கேரட்டை வச்சு பண்ணக்கூடிய கேரட் கர்ட் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கிறேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்திக்கலாம். 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நடுவாப்பில் கீறி அதை இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்திக்கிறேன். உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு கேரட்டை வேக வச்சுருங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்தால் போதும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நான் இன்றைக்கி 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீழே ப்ரௌன் கலர்லாம் இருக்காமல் வெறும் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி மட்டும் தேங்காவை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காவை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், கட்டியாகிரும். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்பப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிருந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்திடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இந்த தேங்காய் கூட நீங்கள் முந்திரி அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்தலை. இப்போ பேஸ்ட் ஊற்றினா அதே பாத்திரத்தில் ஒரு 1/4 பாத்திரம் அளவு தண்ணி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதித்து ஒரு கொதி வரணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா நிறைய பபிள்ஸ் வந்திருக்கு. அதை அப்படியே லைட்டாக இலக்கி விட்டுருங்க. அப்படியே சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். ஏன்னா சூடோடு தயிர் சேர்த்தும் போது தயிர் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி தயிர் கூட ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இது கூட சேர்த்திடலாம். நம்ம ஊற்றுற தயிர் மோர் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இப்போ சூடு இல்லாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கேரட் கர்டு கறிக்கு தாளித்து ஊற்றணும். தாளிப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற நேரத்தில் கருவேப்பிலையும் ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. இதை இப்போ சூடோடு தான் நம்ம அந்த கர்ட் கறியில் சேர்த்த போகிறோம். இதில் கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காய பொடியும் சேர்த்திக்கிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளித்து ஊற்றிடலாம். சூப்பரான கேரட் கர்ட் கறி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.